ஒரு நாட்டின் பொருளாதாரம் லாரி ஓட்டுநர்களால் இயங்குவது மட்டுமல்ல, ஆனால் அவர்களுக்கு மரியாதையும் கொடுப்பதில்லை. மனைவியும் இருக்கிறார்கள், குழந்தையும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கைப்பிடித்து பேசும் நேரமும் இல்லை. லாரி ஓட்டுநர்களுக்கு அவர் குடும்பம் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் அவர்கள் குடும்பத்தோடு அவரால் பேசவும் நேரமில்லை. ஏன் லாரி ஓட்டுநர்களுக்கு திருமணமே ஆகவில்லை? ஏனென்றால் விபத்தில் இறந்துவிட்டால் பெண்ணின் நிலைமை என்ன ஆகுவது என்று யாருமே திருமணம் செய்ய மாட்டுகிறார்கள். லாரி ஓட்டுநர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அசையாது. ஆனால் அவர்கள் உலகம் மட்டும் ஏன் நகரவே இல்லை? எத்தனை தோல்விகளை கடந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவர்தான் என் அப்பா. என் அப்பாவிற்கு எல்லாம் தெரியும், அவரை விட எனக்கு எல்லாம் தெரியும். என் அப்பாவின் துன்பமும் சிரமமும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை உங்களிடம் பகிர வந்துள்ளேன். என் அப்பாவின் தியாகத்தை கேளுங்கள். ஒரு முறை என் அப்பா லாரி ஓட்டி மகாராஷ்டிராவிற்கு செல்லும் பொழுது குறுக்கே 7 திருடர்கள் வந்து என் அப்பாவை வழிமறித்தார்கள். கத்தியை நீட்டி பணத்தை எடுக்கிறாயா இல்லை உன்னை குத்தவா என்று கேட்டார்கள். அதுக்கப்புறம் என் அப்பா எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டார். காலையானதும் போலீஸ் துகாரிக்கு சென்று போலீசிடம் சொன்னார். அப்பொழுது அந்த போலீஸ் சொல்லுகிறார், இந்த மாட்டம் எத்தனையோ கம்ப்ளைண்ட்லாம் வந்துருச்சு, போப்பா தம்பி என கூறுகிறார். இதுதான் நீங்கள் கொடுக்கும் மரியாதையா? இதுதான் நீங்கள் செய்யும் கவனிப்பால்? இன்னொரு சம்பவம் இருக்கிறது என் அப்பாவை பற்றி. என் அப்பா லாரியில் அதே மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இடத்தில் ஸ்ட்ரைக் என்று தெரியாததால் அந்த இடத்தில் வண்டியை விட்டு விடுகிறார். அங்கு உள்ள கிராமத்து மக்கள்கள் என் அப்பாவை பார்த்து, இறங்குறியா இல்ல லாரி கண்ணாடியை உடைக்கவா என்று கேட்டதற்கு என் அப்பா வருத்தத்துடனே இறங்கினார். இறங்கி வரும் பொழுது செருப்பால் தைத்த மாலையை என் அப்பாவிற்கு போட்டார்கள். இதுதான் நீங்கள் கொடுக்கும் மரியாதையா? என் அப்பா இதை அழுது கதறி ஃபேஸ்புக்கில் போட்டார். 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தார்கள். ஆனால் என் அப்பா ஒரு எழுதி போட்டு விட்டார். என் குழந்தை பிறந்த நாளுக்கு போனேனா, பிடிச்ச ஆடையத்தான் போட்டேனா, என்னைக்காச்சு வீட்டுக்கு வந்திருக்கேனா? லாரி ஓட்ட டிரைவர் வேணும், காரு ஓட்ட டிரைவர் வேணும், கடைக்கு போக டிரைவர் வேணும். ஒன்றும் கேட்கல, உங்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதை கேட்குறேன் என்று எங்கள் அப்பா சொன்னார். யாருக்காக இல்லை என்றாலும் எங்கள் அப்பாவை நான் இந்த மேடையை ஏற்றி காட்டுவேன் என்று நான் இன்னும் நம்பிக்கை இருக்கேன்.